அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் புனித வாரத்தில் இருக்கின்றோம். இன்னும் ஓரிரு நாட்களில் நாம் தவக்காலத்தை நிறைவு செய்து ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம். இந்த புனித வாரத்தின் மிக முக்கிய நாட்களான பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, பெரிய சனி மற்றும் ஆண்டவருடைய உயிர்ப்பு ஞாயிறை பற்றி இந்த காலொனியில் நாம் பார்க்கலாம். பெரிய வியாழன். இந்த பெரிய வியாழன் ஆனது ஆண்டவருடைய கடைசி ரா உணவு என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது இந்த இரவில்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனது 12 சீடர்களோடு அமர்ந்து தனது இறுதி இரவு உணவினை அருந்தினார். அந்த இரவு உணவிலே அப்பத்தையும் இரசத்தையும் தனது உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி நமக்காக கையளித்தார். மேலும் அந்த நாளிலே தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவி பணிவாழ்வு, அதாவது குருத்துவத்தை அவர் ஏற்படுத்தினார். மேலும் அன்றைய இரவில்தான் அவர் யூதாஸால் முத்தமிட்டு காட்டி கொடுக்கப்பட்டார். இந்த நாளை தான் நாம் பெரிய வியாழனாக சிறப்பிக்கின்றோம். அன்றைய நாள் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை மிகவும் ஒரு கொண்டாட்டமாக திருப்பலியை கொண்டாடுகின்றது. ஆடம்பர திருப்பலியாக அன்றைய நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகின்றது. அன்றைய நாளில் உன்னதங்களிலே பாடப்படும் பொழுது ஆலய மணிகள் ஒலிக்கப்படும். அதன் பிறகு ஆண்டவருடைய உயிர்ப்பு வரை ஆலய மணிகள் ஒலிக்கப்படாது. அன்றைய நாளில் ஆண்டவருடைய ராவுணவு மற்றும் பாதம் கழுவும் நிகழ்வுகளை பற்றிய வாசகங்கள் வாசிக்கப்படும். பிறகு வழக்கம் போல மறையுரை இருக்கும். மறையுரைக்கு பின்பு குருவானவர் ஆண்டவருடைய அந்த பாதம் கழுவும் நிகழ்வினை நினைவு கூறும் வண்ணம் குருவானவர் அந்த ஆண்டிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை மக்களது 12 நபர்களுடைய பாதங்களை கழுவுவார். அதன் பிறகு திருப்பலியானது தொடர்ந்து நடைபெறும். திருப்பலியின் முடிவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட நிகழ்வினை சித்தரிக்கும் வண்ணம் நற்கருணை இடமாற்ற பவனியானது நடைபெறும். தனியாக ஒரு அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் நற்கருணையானது வைக்கப்பட்டு ஆராதனைகள் தொடர்ந்து நடைபெறும். அடுத்த நாள் பெரிய வெள்ளி. அன்றும் நற்கருணை ஆராதனைகள் அந்தந்த ஆலய வசதிக்கேற்ப நடைபெறும். பெரிய வெள்ளியானது நம் அனைவருக்கும் தெரியும், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தன் உயிரை தியாகம் செய்த நாள். அன்றைய நாள் திருச்சபை அமைதியை கடைபிடிக்கின்றது. ஆண்டவருடைய பாடுகளை நினைத்து நம்முடைய பாவங்களுக்காக துக்கித்து மனம் வருந்த நம்மை அழைக்கின்றது. அன்றைய நாள் ஒரு சந்தி மற்றும் சுத்த போசனத்திற்கான நாளாக திருச்சபை அறிவிக்கின்றது. அன்றைய நாள் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஏற்ப வழிபாடுகள் அமைகின்றது. அன்றைய நாள் குறிப்பாக சிலுவை பாதையானது நடைபெறும். குறிப்பாக ஆண்டவர் உயிர் விட்ட பிற்பகல் 3 மணி நேரத்தில் பல ஆலயங்களில் இந்த வழிபாடானது துவங்குகின்றது. சிலுவை பாதைக்கு பிறகு ஆண்டவருடைய திருப்பாடுகளின் சடங்கானது நடைபெறுகின்றது. இந்த சடங்கில் முதலில் குருவானவர் பலிபீடத்திற்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து வணங்கி ஆண்டவருடைய திருப்பாடுகளுக்கு மரியாதை செலுத்துவார். பின்பு வாசகங்களும் நற்செய்தி வாசகமாக ஆண்டவருடைய திருப்பாடுகள் பற்றிய வாசகங்கள் வாசிக்கப்படும். அதன் பிறகு மறையுரை இடம்பெறும். பிறகு ஆண்டவருடைய திருச்சிலுவை பவனியானது நடைபெறும். திருச்சிலுவையானது மூடப்பட்டு பவனியாக கொண்டு வரப்பட்டு பிறகு இறை மக்கள் திருச்சிலுவைக்கு முத்தமிட்டு ஆராதனை செலுத்துவர். அதன் பிறகு இறை மக்களுக்கு திரு உணவு அளிக்கப்படும். பிறகு இறை மக்கள் அமைதியாக கலைந்து செல்ல அன்றைய நாள் வழிபாடானது நிறைவடையும். பெரிய சனி அன்று திருச்சபை அமைதியில் ஆண்டவருடைய இறப்பை பற்றி தியானிக்கின்றது. அன்றைய நாள் திருச்சபையில் எந்த ஒரு வழிபாடுகளும் திருப்பலியும் நடைபெறுவதில்லை. பெரிய சனி அன்று இரவு ஆண்டவருடைய உயிர்ப்புக்கான திருவிழிப்பு திருவழிபாடானது நடைபெறுகின்றது. அன்றைய நாள் இரவு இறை மக்கள் எரியும் மெழுகு திரிகளோடு இந்த வழிபாட்டினை ஆரம்பிக்கின்றனர். அன்றைய இரவு புதிய நெருப்பானது மந்திரிக்கப்பட்டு பாஸ்கா திரி ஏற்றப்பட்டு பாஸ்கா திரியானது பவனியாக கொண்டு வரப்படுகின்றது. இறை மக்கள் அனைவரும் அந்த பாஸ்கா திரியிலிருந்து தங்கள் கைகளில் உள்ள மெழுகு திரைகளை ஏந்தி
ஆண்டவருடைய உயிர்ப்புக்காக தயாரிக்கின்றனர். அன்றைய நாளில் சிறப்பாக பாஸ்கா புகழுரையானது இடம்பெறும். பிறகு இறைவார்த்தை வழிபாடானது துவங்கும். இந்த இறைவார்த்தை வழிபாட்டில் பல வாசகங்கள் வாசிக்கப்படும். குறிப்பாக படைப்பின் தொடக்கம் மற்றும் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுதல், செங்கடலை இஸ்ரேல் மக்கள் கடத்தல் போன்ற வாசகங்கள் வாசிக்கப்படும். பிறகு நள்ளிரவு 12 மணிக்கு ஆண்டவருடைய உயிர்ப்பின் நிகழ்வானது நடைபெறும். அப்பொழுது உன்னதங்களிலே பாடப்பட்டு ஆலய மணிகள் ஒலிக்கப்படும். பிறகு தொடர்ந்து இறைவார்த்தை வழிபாடு நடைபெறும். ஆண்டவருடைய உயிர்ப்பு வாசகங்கள் நற்செய்தி வாசகங்களாக இடம்பெறும். நற்செய்திக்கு முன்பாக அல்லேலூயா வாழ்த்தொலி ஆர்ப்பரிப்போடு பாடப்படும். பிறகு மறையுரை இடம்பெறும். மறையுரைக்கு பிறகு திருமுழுக்கு வழிபாடானது நடைபெறும். அன்றைய நாளில் தீர்த்தமானது, அதாவது தண்ணீரானது மந்திரிக்கப்படும். இந்த தண்ணீரினால் திருமுழுக்கு வாக்குறுதிகளை இறைமக்கள் அன்று புதுப்பித்துக் கொள்வர். புதிதாக திருமுழுக்கு பெறுபவர்கள் இருந்தால் அன்றைய தினம் திருமுழுக்கானது அளிக்கப்படும். புனிதர்கள் மன்றாட்டு மாலையும் திருமுழுக்கின் வார்த்தை பாடுகளும் அன்றைய நாளில் புதுப்பிக்கப்படும். இது மிகவும் முக்கியமான ஒரு சடங்காக இன்றைய நாளில் அமைகின்றது. பிறகு தொடர்ந்து திருப்பலியானது நடைபெறும். இந்த 3 நாட்களும் மிக முக்கியமான நாட்களாக, மிகவும் சிறப்பு வாய்ந்த வழிபாடு நாட்களாக நம்முடைய திருச்சபையில் இருக்கின்றன. எனவே நாம் இந்த வழிபாடுகளில் தவறாமல் கலந்து கொண்டு இறைவனுடைய அளவில்லாத இரக்கத்தையும் அன்பையும் சுவைத்துக் கொள்வோம். அத்துடன் இறைவனுடைய சிறப்பு ஆசீரையும் பெற்றுக்கொள்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே ஆண்டவர்.